Hello all, welcome back to my channel. எல்லாரும் எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு early morning தான் எழுந்து படிச்சேன். நான் சைக்காலஜி தான் இன்னைக்கு படிக்கிறேன். சைக்காலஜில வந்து யூனிட் 4 தான் இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். யூனிட் 4 டாபிக் என்னன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது. இதுல வந்து மோட்டிவேஷன் கம்மியாகவும் லேர்னிங்ல வந்து நிறைய தியரிஸும் இருக்கு. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் வச்சுட்டு இந்த தியரிஸும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த பேஜில் இருக்குது புக்கில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோவில் நான் மோட்டிவேஷன் டாபிக் தான் நோட்ஸ் எடுத்து படித்தேன். ஆக்சுவலாக படித்தது வந்து ஒரு தடவை ஏற்கனவே ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை திருப்பி நான் செகண்ட் டைம் படிக்கும்போது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியமாக நான் திருப்பி படிக்கணும் அப்படிங்கிற டாபிக்ஸ் மட்டும்தான் நோட்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டது மோட்டிவேஷனோட டெஃபினேஷனு, மோட்டிவேஷனாக என்ன அப்படிங்கிறத ஓவராலாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நீட்ஸ் வந்துட்டு பயாலஜிக்கல் நீட்ஸ், சோசியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் மட்டும் அந்த மாதிரி ரொம்ப தேவைப்படுற பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது பார்க்கும்போது எனக்கு மைண்டில் திருப்பி வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தியரிட்டிக்கலாக நிறைய தியரிஸாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம படிக்கும்போதே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து தனியாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற நீடு இல்லைங்கிறதுனால நான் நோட்ஸ் எடுக்கலை. இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தியரி தான், மாஸ்லோவ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக் தான் இருந்துச்சு, ஒரே ஒரு தியரி தான். அந்த தியரி ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை கடகடன்னு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சிட்டேன். எல்லா லெசன்லேயும் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும், நம்ம தியரியாக எழுத போகிறதில்ல. நம்ம கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் தானே, அவங்க கேட்குற கொஷனில் நம்ம அனலைஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அதனால் வளவலான எந்த பாயிண்ட்டுமே எடுக்காமல் தேவைப்படுற பாயிண்ட் நமக்கு ஈஸியாக எந்த பாயிண்ட் புரியுதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தியரிஸு இந்த லெசன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன். இவ்வளோ பெரிய லெசனை நம்ம என்றைக்கு படித்து முடிப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் படிக்க ஒரே பாயிண்ட்டை தான் திருப்பி சொல்லியிருக்கிறதுனால எனக்கு அது ஈஸியாக தான் இருந்தது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எந்த லெசன் எடுத்திங்கனாலும் பார்த்து பயந்துடாதீங்க. பயந்துட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிக்கிறது எல்லாமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தானே, சிம்பிள், படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அப்படி பண்ணாததுனால தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். நீங்களாம் சைக்காலஜி தமிழ் மீடியமில் படிக்கிறீங்களா, இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறீங்களா, இல்லை என்ன புக் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து எஸ்கே மங்கள் புக்கு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நாகராஜன் புக்கு என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நாகராஜன் புக்குக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு அது கிடைக்காதனால நான் மங்கள் புக் ஆர்டர் பண்ணி அதே வாங்கி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மோட்டிவேஷன் லெசனில் இருக்கிற ஒரே ஒரு தியரி என்னன்னு கேட்டிங்கன்னா மாஸ்லோவ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, இந்த டயக்ராமை போட்டு நீங்கள் படித்தோம்னாவே என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருது. இவ்வளோ தான். இதுலேருந்து நம்ம எப்படி கொஷின் கேட்டாலும் எழுதிடலாம். நம்ம பெருசாக இன்டெப்த்தாக இதுலேருந்து கேட்க போகிறதில்ல. ப்ராக்டிக்கலாக என்ன சொன்னாலும் நமக்கு இது கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல, நம்ம அதுலேருந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த தியரிக்கு அப்புறம் இருக்கிற ஒரு டாபிக் என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் மோட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. இதில் வந்து 2 டைப், டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிற 2 டைப் தான். இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது புக்கில் வந்து 15 பேஜஸ் இருந்த லெசன் வந்துட்டு நான் நோட்ஸ் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் வெறும் 3 பேஜ் தான் இருந்துச்சு. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த சின்ன கான்செப்டையா இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு சைக்காலஜிக்குன்னு தனி கைடன்ஸ்லாம் எதுவும் இல்லை, நானே செல்ஃபாக தான் படிக்கிறேன். அதனால் புக்கை வச்சுட்டு புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் சிலபஸ் இதை வச்சு பேரலாக தான் நான் படிச்சுட்டு வரேன். நான் படிக்கிறது சரியாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு மாற்றிக்கிறேன். எப்பயுமே ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தோணும். செகண்ட் டைம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு அது இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருது. அதனால் வந்துட்டு நம்ம அதுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும்னு அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் படிச்சுட்ருக்கேன். நீங்களாம் சைக்காலஜி எப்படி படிக்கிறீங்க? சிலபஸ் வச்சுட்டு புக் வைஸ் போயிட்டுருக்கீங்களா, இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக தான் படிச்சுட்ருக்கீங்களா? மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் யூனிட் 4ல் ஒரு டாபிக் தான் முடிச்சிருக்கேன், இன்னொரு டாபிக் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.